இந்த அசிரிய ராஜ்யம் அந்த காலத்துல இவர்கள் ஒரு சூப்பர் பவரா இருந்தாங்க. யூதாவில சில பட்டணங்களை பிடித்து இப்ப எருசலேமுடைய வாசல்ல வந்து நிக்கிறாங்க. சொல்றாங்க, நீ தப்பிச்சுன்னு நினைக்கிறியா? உன் கடவுள் ஒண்ணு காப்பாத்துவார் நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு அவங்க இந்த கேள்விய அசிரிய ராஜா செனகெரிப் என்ன பண்றாரு, இரண்டாவது முறையாக அவர் அந்த லெட்டர்ல எழுதி இப்ப எசேக்கியாக்கு அனுப்புறாரு. இந்த எசேக்கியா அந்த கையில அந்த லெட்டரை வாங்கி இப்ப எசேக்கியா அந்த லெட்டரை வாசிக்கிறார். இந்த ராஜா அசிரிய ராஜா பயத்தை உள்ள தள்ளுறான். சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு மெத்தட் ஃபியர் டாக்டிக்ஸ். அவங்களுடைய ஒப்பீனியனை, அவங்களுடைய விருப்பத்தை உங்களுக்குள்ள பயத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு நெரிசலின் மூலமாகவோ திணிச்சு உங்களை அவங்க விரும்புகிற முடிவை எடுக்க வைப்பாங்க. இந்த ராஜா இதான் பயன்படுத்துகிறான். சாத்தானும் இதை பயன்படுத்துவான். நீ நல்லா இருக்க மாட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உன் குடும்பம் நல்லா இருக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படியே அது அந்த பயத்தை உங்களுக்குள்ள தள்ளி 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 இப்ப அது உண்மையா இல்லாம இருந்தாலும் அதை உண்மைன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, அது உண்மை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னது போல வாழ்க்கைக்குள்ள வந்துடும். So brother and sister, young man, young woman, I want to encourage you. சாத்தா இந்த பயத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நாளும் அதற்கு நீங்க வளைஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்க லைஃப்ல சாத்தா இந்த ஃபியர் டாக்டிக்ஸை பயன்படுத்தி சில அவனுடைய சரக்குகளை உங்க மனசுக்குள்ள திணிச்சு பயத்தையும் திகிலையும் சந்தேகத்தையும் பொறாமையையும் பொய்யையும் திணிச்சு உங்க லைஃப்ல அந்த முடிவை எடுக்க அவன் முயற்சி செய்வான். செய்யாம இருக்க மாட்டான், செய்து கொண்டே இருப்பான். ஆனா நீங்க ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது.